ஆண்டவர் பிரதானமான காரியங்களை நமக்கு செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருள்வார், உமக்கு தந்தருள்வார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். நான் தொடர்ந்து இந்த காரியத்தை உங்களோடு பதிவு கொண்டிருக்கிறேன். அவர் நாமத்தை அறியும் அறிவு, அவர் நாமத்தை அறிகிற அறிவு தான் எனக்கு ஒரு தெளிவை கொண்டு வருது, எனக்கு ஒரு உயர்வை கொண்டு வருதுன்னு போன வரைக்கும் பேசியிருக்கிறேன். அவர் நாமத்தை அறிகிற அறிவின் தெளிவு, தெளிவிலே உண்டாகிற உயர்வு. த மெச்சூரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன் லிவிங். கிறிஸ்தவ வாழ்வினுடைய அந்த முதிர்ச்சி நிலையை நோக்கி நாம் ஓடக்கூடியவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. இதுவும் ஒரு பாடசாலை தான். ஆமாம், அது உலக பள்ளி பாடசாலை, இது வேத பாடசாலை. இங்கே நாம் எல்லாரும் ட்ரைனிங்கில் தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே படித்து கொண்டு இருக்கிறோம். பாடமாக படிக்கலை, படிப்பினையாக படித்து கொண்டு இருக்கிறோம். எப்படி உலகத்தில் இருக்கிறதுக்கு தியரிக்கல் ப்ராக்டிக்கல்னு பிரிக்கிறாங்களோ, இப்போ உட்காந்து நீங்கள் கற்றுக்கொள்கிற எல்லாருமே தியரிக்கலாக இருந்தாலும் இந்த ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் சந்திக்க போகிற எல்லா விஷயமும் ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ அந்த ப்ராக்டிக்கலாக இருக்க விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வெளிப்படுத்த போகிறது தான் இந்த வாரங்களில். இதை மறந்து விடக்கூடாது. கிறிஸ்துவானவர் தம்முடைய சரீரமாகிய சபையில் நம்ம எல்லாம் இணைச்சது எதற்காகனா, நம்ம எல்லாரும் அந்த பாடி ஆஃப் கிரைஸ்டில் கிறிஸ்துவின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக மாறணும். சொல்லுங்க, என்ன மாறணும்? இதெல்லாம் நம்ம பல முறை கேட்டிருப்போம். புருஷராக இருந்திருப்போம், பூரண புருஷராக இருந்திருக்க மாட்டோம். சொல்லுங்க, என்னதுங்க? இப்போ ஒரு பெண்ணிட்ட போய் தான் புருஷனை பற்றி உங்கள் வீட்டுக்காரர் எப்படிங்க அப்படின்னு கேட்டால், நல்லவர் தாங்க, அப்பப்போ கோவப்படுவாருங்க. ஆமாம், நல்லவர் தாங்க, சரியான சிடுமூஞ்சிங்க. ஆமாம், நல்லவர் தாங்க, புரிஞ்சுக்க மாட்டாருங்க. ஆமாம், ஏதோ ஒன்று இழுத்து வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, என்ன செய்கிறது, வாழ்ந்தாவன்னு ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. மறக்கக்கூடாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்து தன்னோடு நம்ம உடன்படிக்கை பண்ணலை. நம்ம அவரை போலவே இருக்கணுன்றது தான் அவருடைய விருப்பம். திரும்ப சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்க எந்த தேவர்களும் தன்னிடத்தில் பக்த கோடிகளை தான் எதிர்பார்க்குது. ஆனால் தேவன் மாத்திரம் தம்மிடத்தில் பக்த கோடிகளை எதிர்பார்க்கல. தாம் பிள்ளைகள் எல்லாம் இயேசுன்ற பிள்ளை மாதிரியே இருக்கணுன்றது தான் அவருடைய ஆசை. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் யாரை போல இருக்கணும்னா லைக் ஜீசஸ். சொல்லுங்க, சொல்லுங்க, லைக் ஜீசஸ். இயேசுவை போலவே இருக்கணும் தான் பிதாவுடைய விருப்பம். இந்த பூமியில் அதாவது அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வரத்துக்கு ஒரு பிள்ளைய உபத்திரவப்படுத்தினாராம். புரியுங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்க ஒன்று அடித்தா ஊடே அமைதியாக இருப்பீங்களா? ஒன்று அது சாத்து வாங்குகிற குவாலிட்டியாக இருக்கணும், மறக்கக்கூடாது. புரியுங்களா? ஆமாம், எங்கள் வீட்டில் என்ன தான் அடிப்பாங்க, ஆனால் தப்பு பண்ண மாட்டேன், ஆனால் என்ன அடிப்பாங்க. அடிக்கும்போது வீடே அமைதியாயிரும், மறக்கக்கூடாது. புரியுங்களா? அதே போல் சில இடத்துல பாரத்தை நம்ம மேலே தான் சுமத்துவாங்க. யார் மேலேயா? ஒரு ஆள் மேலே தான். அவன்லாம் சும்மா தானே இருக்கான், நீ என்னது, நீ சொன்னதை மட்டும் செய் அப்படின்வாங்க. புரியல? அதை போல் கிறிஸ்துவானவர் நம்முடைய எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு, எல்லாத்திலையும் வெற்றியை கொடுத்துட்டாரு. இப்போ பிதாவுடைய பரிபூர்ண சித்தம் என்னன்னா, எல்லாரும் கிறிஸ்துவின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக மாறணும். சொல்லுங்க, எல்லாரும் மாறணும், பூரண புருஷன். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சைனா லேடி, ஆமாம், தன் கணவுடைய இறந்த நாளில் நின்று அந்த சாட்சி ஒன்று சொன்னாங்க. அப்போ இறந்த நாளில் அவங்க சொன்னாங்க, திருமணத்துக்கு முன்னாடி நான் அவரை சந்தித்து பேசினேன், உங்களுடைய ஹாபிலாம் சொல்லுங்கள் அப்படின்னேன். அவர் சொன்னார், இதை சாப்பிடுவேன், அதை சாப்பிடுவேன், வெஹிக்கிள்ஸ் இதை யூஸ் பண்ணுவேன், அதை யூஸ் பண்ணுவேன், பேஸ்ட் இதை யூஸ் பண்ணுவேன். ஃபாரினில் அப்படிலாம் பேசிக்குவாங்க.
நம்ம ஊர்லலாம் பல்ல வளர்க்கணியா வளர்க்கலையெல்லாம் கேட்க மாட்டாங்க, புரியல. பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுவேன், இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன், இதெல்லாம் நார்மலாக பேசி எல்லாம் முடிச்சிருக்காங்க. உடனே திருமணம் ஓகே ஆயிடுச்சு, மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த நாள் இரவு தூங்கி விட்டு இருக்கும் பொழுது ரூமே அதிருதான். ஒன்று என்னால் முழிச்சு பார்த்தா மனுஷன் அப்படி கொரட்டை விடுறாராம். அந்த அம்மாவால் எல்லாம் சொன்னவன் இதை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகி அடுத்த நாள் காலையில் தன்னுடைய மதரை அவளை வர வச்சு இதுக்கு முதல்ல என்னான்னு தீர்வு காணுங்க சொன்ன பொழுது உடனே அவங்கெல்லாம் பேசிட்டு சரிப்பா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவோம், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. டாக்டர் ஏதோ மெடிசன்ஸ்லாம் கொடுத்துருக்கா, எல்லாம் நடந்துருச்சு. காலங்கள் மாறிச்சு, வருஷங்கள் ஓடிடுச்சு. 2 சன்ஸ், 2 பிள்ளைகள். அவர் திடீர்னு அந்த உறக்கத்திலே இறந்துட்டார் ஒரு நாள். எல்லாரும் முடிஞ்சு போய் அந்த டெஸ்ட் பண்ணி சொல்கிற நேரத்தில் அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை மறக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிச்சதே அவருடைய கொரட்டை தான். முதல்ல என்னால் ஏற்றுக்க முடியல, இப்போ அது இல்லாமல் எனக்கு தூக்கம் வரல. புரியுதா? புரியுதா? இல்லை புரியுதா? இல்லை வேற மாதிரி உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. புரியுதா நான் சொல்றது? உண்மையாகவே அந்த அம்மா அழுதாங்க. அந்த வேர்டை சொல்லிட்டு என்னால் ஏற்றுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் வருஷங்கள் உருண்டோன பிறகு அந்த சத்தம் எல்லாமே என்னால் தூங்க முடியல. எங்கள் வீடு இந்த லென்த்தில் கடைசி வீடு. எல்லா ட்ரெயினும் அப்டேட்டாக எங்கள் வீட்டிலேருந்து பார்த்துருவோம். எங்கள் பிள்ளைங்க ஊர்லேருந்து பெங்களூர்லேருந்து வராங்கன்னா இந்த எந்த கோச்சில் வராதுன்னு தெரிஞ்சிடும் எங்களுக்கு கரெக்டாக. ஃபஸ்ட்டு அங்கே குடி போனப்போ பார்த்தீங்கன்னா டடக் 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 டடக்குன்ற மாதிரி பொழுதுக்கு கரெக்டாக இங்கே வந்து அடிப்பான். அங்கே தான் சிக்னல் போட்டுருக்குது. வண்டியை நிப்பாட்டினாலும் அங்கே தான் நிறுத்திட்டு அப்படின்னு அடிப்பான். ஐயோ இங்கேயா வந்தோம், இதுக்கு பக்கத்துலையா பெட்ரூமு பார்த்தீங்கன்னா அடாடாடாடா உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது கொரோனா நேரமா இல்லை, குட்ஸ் ட்ரெயினாக ஓடி இருந்துச்சு, சின்னதாலாம் ஓடாது, தெரியுதா? டடக் 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 டடக். இப்போ அதில் தூங்கி பழகிட்டனால எந்த வண்டி சத்தம் போனாலும் தெரியவே மாட்டேங்குது. சொல்றது இன்னும் புரியாமல் இருக்கும், புரிய வைக்கிறேன். நாம் கிறிஸ்துவோடு இணைகிறோம், அவரை அறிகிற அறிவிலே வளர்கிறோம். வளரும் பொழுது நமக்கு எது பிடிச்சிச்சு பிடிக்கலன்றதெல்லாம் அப்புறம், அவருக்கு என்ன பிடிச்சிருந்துச்சோ அதெல்லாம் நம்மள்ட்ட வச்சுட்டு பிடிக்காதெல்லாம் நீ தூக்கி போட வேணாம், அவரே தூக்கி போட்டுருவார். உன்னை ரொம்ப சந்தோஷமாக நம்மளெல்லாம் சேர்த்துக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்க? பிதா நம்மளெல்லாம் பிடிக்காம தான் சேர்த்துக்கிட்டாரு, பிள்ளைக்காக தான் சேர்த்துக்கிட்டாரு. ஆனா இப்ப நம்ம ரொம்ப பிடிச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க வளர்றதை பார்க்கும் பொழுது, நீங்க கிறிஸ்துவ போல சாயலை தரிச்சிருக்கிறத பார்க்கும் பொழுது, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளா வேரூன்றும் பொழுது, நீங்க கிறிஸ்துவின் மேல கட்டப்படும் பொழுது, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, உங்களுக்குள்ள இந்த துளித்து எழும்புகிற ஒவ்வொரு தேவ சாயலெல்லாம் பார்க்கிறப்ப, ஐயோ என் புள்ள மாதிரியே இருக்கிறானே, என் புள்ள மாதிரியே இருக்கிறானே, என் புள்ள மாதிரியே இருக்கிறான்ன்ற அந்த பார்வை இப்ப நம்மளை பார்க்கும் பொழுது பிதாவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஆயிருச்சு. இப்ப தான் பெரிய பிள்ளைய பார்த்து சிரிக்கிற மாதிரியே நம்மளை பார்த்து சிரிக்கிறார். அந்த பெரிய பிள்ளைய பார்க்குற மாதிரியே தான் நம்மளையும் பார்க்குறாரு. அப்படியே நம்மள்கிட்ட ஒரு குறை இருந்துட்டா கூட உடனே பெரிய பிள்ளை டபக்கள் வந்து நடுப்புறேன்னுப்பா நான் இருக்கேன்பா அப்படின்னு உடனே ஓகே ஓகே அப்படின்ட்டார். அந்த நாமத்தினாலே ரட்சிப்பை பெற்றோம், அந்த நாமத்தினாலே விசுவாசத்தை பெற்றோம், அந்த நாமத்தினாலே நம்பிக்கையை பெற்றோம், அந்த நாமத்தினால அவர் உடலோடு இணைக்கப்பட்டோம்,
அந்த நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னாரே, அந்த நாமத்தினால இன்னே வரைக்கும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லாமே அந்த நாமத்தினால தான்ற அறிவு இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க பாருலாம். நாம் எதையாகிலும் அவருடைய நாமத்தை கேட்டால் அவர் நிச்சயம் நமக்கு தருகிறார் என்று வேதம் சொல்லுது. இயேசு நாமத்தினால தானே இவெல்லாம் பெற்றிருக்கிறீங்க சொல்லுங்க. ஜீசஸ் நேம். நம்ம இப்போ கேதர் ஆகிருக்கிறது எந்த நேமில் கேதர் ஆகிருக்கிறோம்? எஸ். இப்போ பேய வரட்டும், எந்த நாமத்தில் வரட்டுறோம்? ஏங்க பேதுரு சொல்றாருங்க, யா இந்த இயேசுவின் நாமத்தினால தான் இந்த சர்வாங்க சுகமே அடைஞ்சுன்றார். நீங்க இன்றைக்கு பெற்றிருக்கிற ஆவிக்குரிய மேன்மைகளாக இருக்கட்டும், சரீர மேன்மைகளாக இருக்கட்டும், உலக மேன்மைகளாக இருக்கட்டும், அது இயேசுவின் நாமத்தினால் நமக்கு கிடைத்தது. சொல்லுங்க, வாயத்தோட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால கிடைச்சிச்சு. சொல்லுங்க பார்க்க, யாருன்னா பேர்ல கிடைச்சிச்சு? The name of Jesus. The name of Jesus. அந்த நாமத்தினால நீங்க கேட்டதெல்லாம் இன்னைய வரைக்கும் பெற்று கொண்டு இருக்கிறீங்க. அந்த நாமத்தினால தான் சுகத்தை பெற்றிருக்கிறீங்க. அந்த நாமத்தினால தான் ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க. அந்த நாமத்தினால தான் இதுவரைக்கும் எல்லா மேன்மைகளும், பரிசுத்தாவியே அந்த நாமத்தினால தான் பெற்றுக்கிறீங்க. எல்லாமே பெற்றுக்கிட்டோம். அந்த நாமத்திற்காக ஏதாவது கொஞ்சம் ஏதாவது இழந்தீங்களா? அந்த நாமத்துக்காக ஏதாவது இழந்தேன்னு தான் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நாமத்தினால எல்லாம் பெற்றுக்கிட்டீங்க, அதுக்கு மட்டும் ஒரு வேணும். அந்த நாமத்தினாக்காக ஏதாவது இழந்தீங்களா? ஏதாவது இழந்திருந்தீங்களா? அறிகிற அறிவின் முதிர்ச்சி எங்க வருகிறதுனா, அந்த நாமத்திற்காக நீங்கள் படுகிற பாடுகள், துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள். ஹல்லேலூயா. சமயத்தில் ஆந்திராவில் ஒரு தேவ மனிதர் கொலை செய்யப்பட்டார்ன்ற செய்தி ரொம்ப பரம்பலாக கிறிஸ்டியன் மீடியாவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படியோ அவர் இறந்துருக்கிறார். அவருடைய வண்டி பக்கத்திலே ஒரு பாடி இருக்குது, ஒரு பெரிய கட்டை இருக்குது. ரொம்ப அடித்து தான் இறந்துருக்கிறார். பல உளவியல் வல்லுநர்கள்லாம் அது ஒரு மர்டர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சில நபர்களை அவங்க ஏதோ பிடிச்சிருக்கிறாங்க, மதவாதிகளை. அவருடைய முகமெல்லாம் வீங்கி உருவமே இல்லாமல் அந்த பாடியை கொண்டு வந்து சர்ச் உள்ளார வைக்கிறாங்க. அப்போ எழுந்த அவருடைய மனைவி ஒரே வார்த்தை, ஃபஸ்ட்டு என் கணவரை கொன்றவர்களை நான் மன்னிக்கிறேன். ஏன்னா என் ஆண்டவர் என்ன மன்னிச்சார், அதனால என் கணவரை கொன்றவங்களை நான் மன்னிக்கிறேன். இந்த வார்த்தை சொன்ன பொழுது சபையே கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிச்சிச்சு. அவர் நாமத்திற்காக எதை விட்டீங்க? அவர் நாமத்திற்காக எதை இழந்தீங்க? அவர் நாமத்திற்காக எதை கொடுத்தீங்க? இதெல்லாம் செய்யாத பட்சத்தில் எப்படி உங்கள்கிட்ட தேவனை பற்றி, அவர் நாமத்தை பற்றிய அறிவில் முதிர்ச்சி இருக்கும்? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? கிரகாம் இறந்து போனாரே, இறந்து போன பிறகு இன்னைக்கும் அவருடைய மனைவி அதே இடத்துல இருந்து தேவனுடைய பணியை செஞ்சிட்டு இருக்கிறாங்களே, அதுதாங்க தேவனை பற்றிய அறிவின் முதிர்ச்சி. ஏதோ ஒரு தேசத்தில் பிறந்து வாழ்ந்த ஒரு பெண்மணி வந்து மேற்கு வங்காளத்தை தேர்ந்தெடுத்து அங்கே குஷ்ரோகிகளுக்கு துளுவத்தை அங்கே ஒரு பெரிய இதை ஏற்படுத்தி அங்கே இருந்து என் மக்களுக்காக காசு கொடுங்க, என் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், காசு கொடுங்கன்னு சொன்ன பொழுது எச்சிலை துப்புன பொழுது அதை துடைத்து கொண்டு அதை நான் வைத்துக் கொள்கிறேன், என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு காசு கொடுங்கன்னு சொன்னாங்களே, அவங்கள்ட்ட தாங்க கிறிஸ்துவை பற்றிய அறிவின் முதிர்ச்சி இருக்குது. நான் 20 தடவை பைபிள் படிச்சுட்டேன், 10 தடவை பைபிள் படிச்சுட்டேன்னு சொல்றதுல அறிவின் முதிர்ச்சி இல்லைப்பா. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் மித்தமா எதை விட்டீர்கள், எதை இழந்தீர்கள், எதை கொடுத்தீர்கள் என்பதை வைத்துதான் உங்களுடைய முதிர்ச்சி இருக்கிறது. உங்களுக்காக எதை வேணாலும் இழப்பீங்க, லாஸ் ஆவீங்க. பெரிய நல்ல வருமானம், என் வருமானம் லாஸ் ஆயிருச்சு, உனக்காக இழந்த. ஐஸ்வர்யவான் இயேசுவிடத்தில் வருகிறான்,
ஏசவன்ட்ட எல்லாம் கேட்குறாரு. அவன் சொல்லிட்டான் எல்லா பிரமாணம் கேட்கலாம். ஆண்டு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, ஒன்று மட்டும் உன்ட்ட குறை இருக்குன்னாரு. என்ன உன்ட்ட இருக்கு அதெல்லாம் விற்று தருத்தர் கொடுத்து என் பின்னாடி வாழ்னார். அவ்வளோதான். துக்கத்தோடு போயிட்டான். சரி, அவன் போன ஒருத்தன் போயிட்டாங்க. இந்த கீழே நிற்கிறவன் பூரா கத்துறான். முதல்ல கூட ஏசு கூட இருந்தாங்களே கத்துறான், ஐயோ எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும். ஒரு சமயம் ஒரு பாஸ்டர் இறந்துட்டார். அந்த இறப்புக்கு இங்கேருந்து எனக்கு நல்ல உறவு முறை, ரெண்டாவது நண்பர், நல்ல அண்ணன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்பா எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, ஃபாதர். போயிட்டு என்னடா மாதிரி இறந்துட்டாரடா, என்னடா நான் தான்ப்பா போகிறேன்னு. சரி நீ போயிட்டு வந்துடு, என் பிரதிநிதியாக போயிட்டு வந்துருன்ட்டார். போயிட்டேன். போய் காலையில் போய் அந்த இடத்துல உட்காந்து வந்தான். எல்லா ஜெபம் நடக்குது, எல்லாம் நடக்குது. அவங்க அசிஸ்டன்ஸ் முழுசும் வந்தாங்க. ஃபாதர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலை. கொஞ்ச நேரத்தில் இவன் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அவன் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அவன் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணுறான். எல்லாமே அசிஸ்டன்ட். இருக்கிற வரைக்கும் ஒரு பய சொல்லுங்க, உங்கள் வீட்டு நிலவரமும் அதுதான். நீங்கள் போன பிறகு ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் வச்சிருக்கிறதுக்கெல்லாம் சண்டை வரும் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பாக இருக்குது. அந்த நேரத்தில் ஒன்று அந்த அசிஸ்டன்ட் வந்து முடிக்கிற இடத்துல ஒரு அசிஸ்டன்ட் வந்து நின்று சொன்னான், எலியாவில் கைகளுக்கு தார வாய்த்த தண்ணீர் வாய்த்த எலிசாவை போல என் தகப்பன் என்னை ஏற்படுத்தியிருக்கிறான்றான் இவன். அடுத்து வந்து சொல்கிறான், மறந்துடக்கூடாது, இயேசுடைய சீடர்களை பிரதான சீடனாய் பேதுருவை போல என்னை இவர் ஏற்படுத்தியிருக்காருன்றான். ஆஹா, தொடங்கிட்டாங்கடா. அவர் பெத்த 2 பிள்ளைங்களும் வந்தாங்க. பாஸ்டர், யார் வேணாலும் ஊழியம் செய்யட்டும், ஆனால் ஊழியமாக செய்யட்டும். நாங்கள் எங்கள் பட்டணத்துக்கு போகிறோம். நல்லா கவனிச்சுங்க. அடுத்தது யார் ஏற்படுத்த போகிறோன்றது முக்கியம் இல்லை. நீ அங்கே எதற்காக எதை இழந்தாயின்றது தான் இப்போ முக்கியம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல நன்மைகளும் பெற்றவர். ஏன் யோபு சொல்றானே, அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா? என்னங்க, பேதுருவையும் யோவானையும் அடிச்சு அனுப்புறாங்க. பேதுரு அடி வாங்குறவரா? சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு அடி வாங்குறவரா என்ன சொல்லுங்க? பிரிச்சு மேய்ஞ்சிருவான் மனுஷன். பேதுருவை அடிக்கிறாங்க, யோவானை அடிக்கிறாங்க. அவன் சின்ன பிள்ளை வச்சுங்க, இந்த ரொம்ப எல்டர். அடியை வாங்கிட்டு தொடச்சிட்டு முதல்ல தேவாலயத்தில் மட்டும் போய் பேசுறவங்க இப்ப வீடுகள் தான் போய் இயேசுவை நாமத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த நாமத்தில் ருசி கண்டவங்க அவங்க. அந்த நாமத்தினால் வந்த விளைவுகளை, தாக்கத்தை அனுபவிச்சதுனால அடி பெருசா தெரியல, அவமானம் பெருசா தெரியல, நிந்த பெருசா தெரியல, உபத்திரம் பெருசா தெரியல, தலை வெட்டப்படுறது கூட பெருசா தெரியல. இப்ப அங்கங்க செத்து போனா ஊழியக்காரன் விசுவாசின்னு சொல்றோமே, 1ஆம் நூற்றாண்டுல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அவங்க பிள்ளைகள், பால் கொடுத்துட்டு இருக்க பிள்ளைகளை மார்பில் இருந்து புடுங்கி சிங்கங்கள் மேல தூக்கி போடுவாங்களாம். அவங்க கண்ணு முன்னாடி இந்த குழந்தைகளை பிச்சு, அதுக்கு 1 2 இல்லை 50 சிங்கம் இருக்குமா, பிச்சு அந்த குழந்தையோட தலையை ஒன்று எடுத்துட்டு ஓடுமா. அந்த தாய் அங்கே உட்காந்துட்டு அழமாட்டாலாம். இயேசுவே உமக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசுவே உமக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லுவாளாம். ரிச்சர்ட் உமரோனுடைய சரித்திரத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? நான் பதிவிட்டிருந்த ஒரு முறை மனைவி சொன்னாலாம், இந்த சபையில் நீ எந்திரிச்சு பேசுனா நீ எனக்கு புருஷனாக இருக்க வேணானாலாம். சத்தியத்தை அடக்கி வைக்காத, இந்த சபையில் நின்று பேசு. புரியுதா? மனுஷன் நின்று பேசுகிறான், அடுத்த நாள் கடத்தப்படுறார், குடும்பம் பிரிக்கப்படுது, எல்லாம் தான் கண் முன்னாடி பிள்ளைய அடித்து சித்திரவதை பண்ணுறாங்க.
சொல்கிறாங்க, இனிமேட்டு நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லு, யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ல எத்தனைக்கிறப்ப பிள்ளை சொல்கிறானா, அப்பா சொல்லிடாத, இந்த நிமிஷத்தில் நான் பரலோகம் போயிடுவேன், புரியுதா? ஆனால் நீ அவரை மட்டும் மறுதளிச்சிடாத. நான் பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்கான் பாருங்க மனுஷன். யாரால இப்படி இருக்க முடியும்னா அவர் நாமத்தினால ருசிச்சு வாழ்ந்தவனால தாங்க இப்படி இருக்க முடியும். வருத்தப்படாதீங்க, நான் சொல்றது ஒரு சத்தியத்துக்காக சொல்றேனே தவிர நீங்களாம் அப்படி இருக்கணும்னு சொல்லல. ஒரு 75 வயது ஐயா இறந்துட்டார், தான் கணவர் இறந்துட்டாரு அப்படின்றத கேட்ட உடனே அந்த அம்மா அப்படியே உட்கார்ந்தவங்க தான். 75 வயசுங்க, அவர் இறந்துட்டான்ற செய்தியை கேட்ட உடனே அந்த பாடியை கொண்டு வைக்கிறாங்க. ராசா என்னப்பா தனியாக போயிட்ட, அவ்வளோதான் சொல்லிச்சு. அந்த அம்மா செத்து போச்சுங்க. அதுக்கு அவங்களெல்லாம் சாவ சொல்ல, நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றது தான் சொல்கிறேன். நல்லா கவனிச்சிங்க. இப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்றது புரியுது அவங்களுக்கு? அந்த ஐயாவுடைய உயிரோட தான் அந்த அம்மா உயிர் கலந்து நிற்கிது, புரியுங்களா? கலந்து நிற்கிது. அப்போ இதோடைய அர்த்தம் என்ன விளங்குது? இயேசுவின் நாமத்தினால நீங்க அவருடைய ஜீவனுக்குள்ளானது உண்டானால் உங்கள் ஜீவனுக்குரியதும் இலக்க ஆயத்தமாக இருப்பீங்கன்றதான் அதோடைய அர்த்தம். நான் இப்படி சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போங்க, அவர் நாமத்தினால பெற்றதெல்லாம் எழுதுங்க, அவர் நாமத்தினால பெற்றுக்கிட்டதெல்லாம் எழுதுங்க, அவர் நாமத்துக்காக விட்டது இழந்தது கொடுத்ததெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்க. நீங்கள் அற்பமா இருப்பீர்களே தவிர அபூர்வமா இருக்க மாட்டீர்கள். நாங்க அந்த நாமத்தில் இருக்கிற மகிமையை அனுபவிக்கிற நானு அந்த நாமத்தினால வருகிற உபத்திரவத்தை ஏங்க அனுபவிக்க கூடாது? உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க, ஒரு அடி அடிச்சுட்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. இப்பெல்லாம் நைட்டு 10:30 மணிங்க கஞ்சா விற்கிற இடத்துல போய் ஒரு பாசு டாக்ஸ் கொடுக்க போயிருக்கிறான். எங்க ஊர்ல உள்ள ஆளு தான். 10:30 மணிக்கு உனக்கு என்ன வேலை? அவங்க அந்த நேரத்தில் அந்த போதை பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க. போதை அடித்தவனே அடிப்பான், கஞ்சா அடித்தவன் எப்படி இருப்பான்? நாங்கள் சமீபத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மூக்கையோ காதையோ அறுத்துவிட்டாங்க. இங்கே வண்டி தெறிக்க ஓடி போச்சு. அவங்கள்ட்டலாம் ஒன்றுமே புரியாது. அவங்கள்ட்ட போய் அவன்கிட்ட போய் டாக்ஸ் கொடுத்தா 10:30 மணிக்கு அவன் போ சாமி போ அப்படின்னு இருக்கிறான். மனம் திரும்பு இல்லை பாதாளம் போயிடுவா அப்படின்னா, போ சாமி போயிரு போயிரு அப்படின்னு இருக்கான். திரும்ப திரும்ப போயின்னு இருக்கான். கேட்கல, கல்லை தூக்கி போட்டான். போ சொல்லி தான் கல் தூக்கி போட்டிருக்கான். அவன் சாவடிக்கெல்லாம் கல் தூக்கி போடல. ஆமாம், அவன் கசக்கி இருக்கிற நேரத்தில் போனின்னா அவன் என்ன பண்ணுவான்? புரியல. பார்த்தீங்கன்னா மண்டல் போலீஸில் போய் கேஸ் போட்டாங்க. எங்கள் ஆளுங்க பாஸ்டர் நீங்கள் வரலையான்னு கேட்டாங்க. நான் வரல அப்படின்ட்டேன். அங்கே போய் நிற்கணுமா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி? அங்கே இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க. எதுக்கு? நீ டாக்ஸை கொடுத்தனா அடி வாங்கின, டாக்ஸை கொடுத்தனா அடி வாங்கின, இயேசு பேரில் தான் அடி வாங்கினேன். உன் பேரில் அடி வாங்கினா கேஸ் கொடு, இயேசு பேரில் அடி வாங்கினா அமைதியாக வா, இயேசு பார்த்துக்குவார். என்னங்க எவ்வளோ மிஷினரிகள் வட மாநிலத்தில் அவனுடைய நிலை என்னன்றதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? மோசமான நிலைங்க. ஒரு தேவ மனுஷன் கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, அங்கே வடநாட்டில் இருக்கவர் சொல்கிறாரு, வீடை பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்களா, ஊழியத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தா வீடே திறந்து நாறு தான், சாணியை கரைச்சி வீடு முழுசும் ஊற்றிருக்காங்க. புரியுங்களா? இரவு முழுசும் கழுவி சுத்தம் பண்ணி அடுத்த நாள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க பாருங்க. ஆண்டவரே, சாணியை கரைச்சு போட்ட அந்த எரும மாடு, அந்த நாய் இயேசுவின் நாமத்தினாலே கொல்லப்படுவதாக, ஒழிக்கப்படுவதாக. என் கண்ணு முன்னாடி வந்து நிற்பானாங்க. இந்த ஜெபம்லாம் பண்ணல. அவர் சொல்றாரு, 5 வருஷம் கழிச்சு அந்த ஊத்தின பையன் கூடாது, இவருக்கு தண்ணி ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறான்.
நீ அடிச்சிருந்தீன்னா தண்ணியாக ஊற்றி கொடுப்பான், ஒன்றை வாத்திருப்பான். இயேசுவின் நாமத்துக்காக கொஞ்சம் கூட பாடுகளை சகிக்க முடியல. என்னங்க தேவ மனுஷரில் பாருங்க, அவங்க நிற்கிறாங்க, அற்புதம் நடக்குது, இயேசுவின் நாமத்தை சொல்கிறாங்க, சர்வாங்க சுகம் நடக்குது, எல்லாத்தையும் செஞ்சாலும் அந்த நாமத்தினால் உண்டான அறிவின் அந்த அந்த ஒளி, அந்த முதிர்ச்சி அவங்களை எங்கே கொண்டு போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்காக எதையும் சகிக்க கொண்டு போயிடுச்சு. ஏய் இப்போ நீ சாவ போற, தேங்க்யூ, அவரோட இருப்பேன் அப்படின்றான். அவரோட இருப்பியா? ஆமாம், நீ இப்போ இங்கே வெட்டினா அங்கே போயிடுவேன், வெட்டலைன்னா இங்கே இருப்பேன், அவ்வளோதான். அதை இன்னொருத்த அழகாக சொன்னார், வெட்டலைன்னா அவர் ஏன் கூட இருப்பார், வெட்டினா அவர் கூட இருப்பேன் அப்படின்னாரு. வழியில் சொல்லுங்க பாருலாம். வெட்டலைன்னா அவர் ஏன் கூட இருப்பார், வெட்டினா நான் அவர் கூட இருப்பேன், அவ்வளோதான். ரெண்டில் இவ்வளோதே வித்தியாசம் இருக்க போதே என்ன செய்ய போகிற சொல்லு அப்படின்னா போயிட்டானா. என்ன இழந்தீங்க சொல்லுங்க? காசு பணம் ஏதாவது இழந்தீங்களா இயேசுவுக்காக? சொல்லுங்க, காசு பணம் இழந்தீங்களா? நாங்கள் பொன்மலைப்பட்டில் ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அந்த வீட்டில் இருந்த வயதான 2 முதிய பாட்டிகள், தாத்தா. திடீர் வந்து அதிகா இறந்துட்டாங்க. நான் சின்ன பிள்ளை. அப்புறம் அந்த பாட்டி மட்டும் அந்த வீட்டில் இருந்தாங்க. ஃபாதர் வந்து மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து நற்கருணை கொடுத்துட்டு இது கொடுத்துட்டு அவங்களுக்கு போவார், வருவார். ஒரு நாள் தான் தெரிஞ்சு இந்த பாட்டி இறந்தாங்க. அந்த எல்லா வீடியும் கோயிலுக்கு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ரோம கத்தோலிக்க சொத்துக்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? இப்படி தான் வந்துச்சு. என்னத்தை இழந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு யாரோ ஒருத்தர் செருப்பை மாட்டி போயிட்டாங்களாங்க, மாற்றிட்டு போயிட்டாங்க, மாற்றி போட்டுட்டு போயிட்டாங்க. என்கிட்ட வந்து ஒரு அம்மா நின்றுக்கிட்டு என் செருப்பை காணான்னு நிற்குது. அதுக்கு வெக்கம் இல்லை, ஆனால் எனக்கு வெக்கம் வந்துருச்சு. 500 ரூபா காசு கொடுத்து செருப்பு வாங்கிட்டு போன்ட்டேன். அதையும் சந்தோஷமாக வாங்கிட்டு போச்சு. நல்ல வேலை போனது வரலைங்க திரும்பி, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா நான் வார வாரம் 500 ரூபா கொடுக்குற மாதிரி ஆயிருக்கும். ஒரு செருப்பை இழக்க முடியல, அதுக்காக என்ன என் கால் மாதிரியா உன் கால் ஆக முடியும்? அது கனவு கண்டா கூட முடியாது. ஒரு செருப்பை இழக்க முடியல, ஒரு சூட்டை, ஷோ என்ன வெயில், ஷோப்பா இந்த பாச ஒரு ஏசி போடுறாரா, ஓ கொஞ்சம் வேர்க்கா கூட ஏற்றுக்க முடியல. சொல்லுங்க, எதை இழக்க போறீங்க? நீங்க அறிகிற அறிவில தெளிவாகி நீங்க வளர்ந்துருந்தீங்கன்னா இதெல்லாம் லாபமா தெரியும். It's a gain. உடனே இயேசு சொல்லிட்டார், வா இங்க வா, என் நாமத்தின் மித்தம் வீட்டையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது பெற்றோரையாவது நிலங்களையாவது இழந்தவன் எவனோ இம்மையிலும் மறுமையிலும் 100 பெற்றுக்கொள்வான்ட்டார். சொல்லுங்க எப்பங்க? இம்மையிலும். அந்த இம்மைன்னு சொல்லனா கூட பேதுரு போயிருப்பாரோன்னு பயந்துட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டா இம்மையிலும். என்ன இழந்தீங்க சொல்லுங்க? எதை விட்டீங்க அதை சொல்லுங்க? எதை கொடுத்தீங்க அதை சொல்லுங்க? சொல்லுங்க. அதுதாங்க வெளிப்பாடே. அன்னைக்கு இரத்த சாட்சியா மரிச்சாங்களே, அவங்களுடைய அறிவின் வெளிச்சமே அதுதாங்க. நீங்கள் அந்த நாமத்தை பற்றும் விசுவாசம் தான் அந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்துச்சுன்னா, அந்த நாமத்தை பற்றும் விசுவாசம் தான் இந்த உபத்திரவத்தை சகிக்கவும், பாடுகளை சகிக்கவும், துன்பங்களை சகிக்கவும், நிந்தைய அவமானத்தை சகிக்கிற பலனையா தான் கொடுத்துச்சு. தோமான்ற ஒரு மனுஷன் தாங்க இங்க இருந்தாரு. அந்த ஒரு மனுஷனை கொன்னாங்க. கொன்னதோட சரித்திரம் முடிஞ்சிச்சாங்க. முதல் நூற்றாண்டுல விவேகானந்தர் தன்னுடைய ஞான நூலில் எழுதியிருக்கிறாரு, 35 lakhs கிறிஸ்டியன்ஸ் இருந்திருக்கிறாங்க. முதல் நூற்றாண்டே 35 லட்சம் கிறிஸ்தவர் இருந்திருப்பாங்கன்னா, வருஷம் வருஷம் ஒவ்வொரு ஆள் செத்து இருந்தா இந்தியாவே எனக்கு இயேசுக்கா மாறி இருக்குங்க.
ஒரு வேர்வை சிந்த மாட்டேன்றோம். ஒரு சின்ன துளி ரத்தம். பிளட் டோனர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்ம சபையில் பிளட் டோனர்ஸாக இருக்கிறீங்க? ரத்தம் கொடுக்குறவராக எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரத்தம் வாங்குறவராக தான் இருக்குது. எல்லாம் அட்டைப்பூச்சியாக தான் இருக்குது. புரியுதா? எல்லாம் நம்மள்ட்ட வந்து உறிஞ்சுறது தான் இருக்குது. புரியுதா? கொடுக்கறதெல்லாம் கிடையாது. ஐ எம் ஏ பிளட் டோனர்ஸ். மறந்துடக்கூடாது. சபையில் மொதல் அவள் பேர் என்னடா? பெரியவ பேர் என்னடி? எப்சிபா. ஆமாம். பிறந்தப்ப எந்த வருஷம்? 94. நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? கட 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 இப்படி தான் இருப்பேன். புரியல? ஒரு டிவிஎஸ் சாம்ப் வச்சுருப்பேன். அவங்க பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க, சரோஜாம்மா, எப்பா பேத்திக்க முடியலப்பா, உடம்புல ரத்தம் இல்லையாப்பா, யாருப்பா கொடுப்பா? அப்போல்லாம் இந்த மாதிரி ரத்தம் வங்கிலாம் கிடையாது. கூட்டம் அமெரிக்கா ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்க. அதுவே செலவு ரொம்ப அதிகம். பார்த்தீங்கன்னா அந்த டிவிஎஸ் சாம்ப் எடுத்துகிட்டு ஓடியாடுறேன். வந்து இன்னும் நேராக பார்த்தோன்னே நர்ஸை பார்த்து, யார் ரத்தம் கொடுக்குறது அப்படின்னு தேடி தேடி பார்த்துட்டு என்ன பார்க்க மாட்டேன்டுச்சு அந்த அம்மா. புரியுங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு, இவர் தான் எங்கள் பாஸ்டர். ஏம்மா இவருக்கே ரத்தம் கொடுக்க வேண்டியிருக்குது, நீ வேற அப்படின்னு. புரியல? அப்புறம் எனக்கு ரத்தம் எடுத்து செக் பண்ணிட்டு, ஆமாம் ஒன்று வேணால் எடுத்துக்கலாமா? ஆமாம் இவன்னு சொல்லிட்டு முதல் நான் ரத்தம் கொடுத்தது அந்த பிள்ளைக்கு தான். அது ஆள் இப்படி இருக்குது. இப்போ நான் திருவோணு கையில் வச்சு பேர் வச்சது இவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து நான் பிளட் கொடுக்க ஆரம்பித்தவன் தான். வந்துடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவருக்காக எதையாவது செய்யுங்க. அவர் நாமத்துக்காக நிந்தைகளை அனுபவிங்க, பாடுகளை அனுபவிங்க, துன்பங்களை அனுபவிங்க. முதல்ல லாஸ் பண்ணுங்க. முதல்ல நீங்கள் எதெல்லாம் பெற்றுக்கிட்டோம், நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க பார்த்தீங்களா, பெற்றுக்கிட்டது நிலச்சிருக்கணும்னா இழக்க ரெடியாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். இழக்கிற மனசே இல்லையே. அவர் தன்னையே இழந்து உங்களை பெற்றெடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்க இழந்தா எவ்வளோ பேரை பெற்றெடுக்கலாம்? பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க. ஒரு சபையில் இருக்க ஒரு குடும்பம் 500 ரூபா கொடுத்தீங்கன்னா சபை முழுசும் கொடுத்துச்சுனாவே 30,000 ரூபா ஆச்சு. 30,000 ரூபாயில பார்த்தீங்கன்னா 10 வடநாட்டு மிஷினரியில் தாங்கிடலாம். புரியுங்களா? அந்த நினப்பு வரணும். புரியுங்களா? ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா, போங்க, பிரெட் வாங்கிக்கோங்க, பன் வாங்கிக்கோங்க, ஹாஸ்பிட்டலில் போங்க, அவங்கள விசிட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஜோம் பண்ணுங்க. புரியுங்களா? சமீபத்தில் அவங்க பிள்ளைகள் தெருவாக போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போங்க, இதே ஒன்று செய்ய, சும்மா இருக்காது. வீட்டில் ஊழியத்துக்கு போலையா, வேற எங்கேயாவது புறப்படு, கிளம்ப வா, போய் இங்கே ஊழியத்துக்கு போயிடுவோம். அங்கே போய் ஏதாவது இயேசுடைய நாமத்திற்காக ஏதாவது ஒன்றை செய்யுங்கள். அந்த நாமத்தினாலே நீங்கள் பெற்ற அனுபவம் உண்மையானது என்றால், அந்த நாமத்தை பற்றிய அறிகிற அறிவில் நீங்கள் வளர்ந்தது உண்டானால், நீங்கள் அந்த நாமத்திற்காக இழக்கவும், மறிக்கவும், கொடுக்கவும், அனுபவிக்கவும், பாடுகளை அனுபவிக்கவும் உங்களை விட்டு கொடுங்க. இன்னும் மேன்மையா இருப்பீங்க, இதிலும் மேன்மையா இருப்பீங்க. அற்புதமா இருக்கும் உங்க வாழ்க்கை. ஹல்லேலூயா. லூக்கா சேகர் என்று சொல்ற பரிசுத்தவான் ஊழியர்காருடைய சாட்சிகளை கேட்டிருப்பீங்க. அவர் பிள்ளை இழந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை அடக்கம் பண்ண கூட காசு இல்லை. புரியல? அடக்கம் பண்ண கூட காசு இல்லை. சபை ஆராதனை அந்த நிலையிலே அந்த மனுஷன் நடத்துகிறாரு. ஆராதனை முடிஞ்சு வந்த காணிக்கை வச்சு தான் பிள்ளையை அடக்கம் பண்ணுறாரு. எல்லாம் இழந்துட்டேனே ஆண்டவரே, நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு அழுகுறாரு. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ ஒன்றே இழக்கல, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னாரா. இன்னைக்கு அவருடைய பாடல் உலகம் முழுசும் அவ்வளோ ஆசீர்வாதமாக மாறி இருக்குது. நீ இழக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதில் ஒரு மேன்மை இருக்குது. அதில் ஒரு மேன்மை இருக்குது. கடவுள் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ, எதுல உச்சிதமாக உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரோ அதை கொடுக்க பிரயாசப்படுங்க, அதை இழக்க பிரயாசப்படுங்க. ஆபிரகாம் தான்ட்ட 10 இருந்தப்போ ஒன்றை தரல, 1 இருந்தப்போ ஒன்றை தந்தான். அந்த 1 இருந்தப்போ ஒன்றை தந்தனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறாங்க. நிந்தைகள், அவமானங்கள் ஆண்டவர் நாமத்துக்காக செய்யுங்க. ஒரு சின்ன பார்டரை வச்சுக்கிட்டு 2 பேரும் கேஸ் போட்டு அலையாதீங்க. போனால் ஒத்தக்கல் ரெட்டக்கல்லாக இருந்திருக்கும்.
புரியுங்களா? கோர்ட்டில் மீட் பண்ணுவோம். ஆமாம், அந்த ஒத்தக்கல் எனக்கு வரணும், கோர்ட்டில் மீட் பண்ணுவோம். வரப்பு சண்டை போட்டுட்டு இருக்கா, அதை தூக்கி எறி. ஆண்டவர் நாமத்துக்காக இலை உன்னை மேன்மையாக வைப்பார் அவர். ஏன் உனக்குள்ள இந்த பிடிவாதம், உனக்குள்ள ஏன் இந்த வைராக்கியம்? இதை கொடுக்க முடியாது, அதை கொடுக்க முடியாது, என் தங்கச்சிக்கு இதெல்லாம் கொடுக்க முடியாது. அவள் இருக்கும் போதே எங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு போயிட்டா எல்லாத்தையும். புரியுங்களா? வேணாம், விடு விடு விடு. அவர் நாமத்துக்காக கொடு. இன்னை வரைக்கும் வாழ வைக்கிற தெய்வம் உன்னை இனிமேட்டும் வாழ வைக்க மாட்டாரா? சபைக்குள்ள இருக்க அக்கா தங்கச்சிக்குள்ளாரையே இவ்வளோ வாக்குவாதங்கள், சண்டைகள், அண்ணன் தம்பிகளுக்குள்ளாரே இவ்வளோ வாக்குவாதங்கள், சண்டைகள், இவ்வளோ பிரிவினைகள் இருக்குன்னா வெளியே எங்க போவேன்? லாஸ் பண்ண இளங்க. உங்க மெச்சூரிட்டி அதில் காட்டுங்க, உங்க வளர்ச்சி அதில் காட்டுங்க, விட்டு கொடுக்கறதுல காட்டுங்க, சகிக்கிறதுல காட்டுங்க, இழக்கிறதுல காட்டுங்க, கொடுக்கறதுல காட்டுங்க. அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. வெறும் வாயில பேசுறது வளர்ச்சி அல்ல. உங்க வளர்ச்சியை உங்க வாய் சொல்லக்கூடாது, உங்க வாழ்க்கை சொல்லட்டும். இப்படித்தான் பரிசுத்தவான்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. எவ்வளவு அற்புதமா கடந்து வந்திருக்காங்க பார்த்தீங்களா? அவர் நாமத்துக்காக அடிக்கப்பட்டாங்க. ஏங்க, பவுலிஸ்லாம் ஜெயிலில் வச்சாங்க. ஜாமீன் இருக்க யாரா போனாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வச்சா ஒரு ஆள் வரக்கூடாது சொல்லிவிட்டேன். என்னை கொண்டு போய் ஏதாவது உரைச்சி கிடச்சி உள்ளார போட்டாங்கன்னா பாஸ்டர் பேசக்கூட முடியாதா? கவலைப்படாத, எங்கே இருக்கிறேன்? சேஃப் ஜோனில் தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஜோன்லேருந்து தூக்கிட்டாங்கன்னா மேலே இருக்க ஜோனில் இருப்பேன். பின்னாடி நீ வந்து சேர்ந்துரு, அவ்வளோதான். ஏய், அந்த வக்கீலை புறா, ஏய் அந்த லாயரை புறா, பாஷா அடிச்சு விட்டாங்க. நம்ம விசுவாசி வெளியே போனப்ப ஏதோ டாக்ஸை கொடுத்தாங்களா, அடிச்சு விட்டாங்க. ஆனால் நீங்கள் வேற. ஒரு முறை இப்படி தான் நான் படாபாடுபட்டேன். எல்லாம் ஊழியத்துக்கு போனப்ப ஒரு புறஜாதிகள் கோயிலில் அவங்களே கரண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அவங்கள்ட்டே கரண்ட் வாங்கிட்டு, அவங்கள்ட்டே ஸ்டூல் வாங்கிட்டு, அவங்களே டீ போட்டு கொடுத்துருக்காங்க. அதை குடிச்சுவிட்டு திரும்பி பார்த்து பிசாசு பிசாசுன்னா புரியல, நேராக வரைஞ்சி கட்டிட்டு வந்து தூக்கி போட்டு கும்மி புரியல, போன வேனை சிறை பிடிச்சிட்டாங்க. நான் பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் ஆல்ஃபா ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, உள்ளே இருக்கேன். எனக்கு ஃபோனாக வருது. ஒன்று என்னன்னு கேட்குறேன், பாஸ்டர் எங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க, எங்களை ஸ்டேஷன் கொண்டு போயிட்டுருக்குறாங்க அப்படின்னா. சரி நீங்கள் போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நடந்த சம்பவம் அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஒரு ஆள் ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது. அந்த நபர் ஃபோனை எடுக்கிறேன். பாஸ்டர், நான் சீட்டுக்கு அடியில் ஒளிஞ்சிருக்கிறேன், என்னை யாருக்கு தெரியல பாஸ்டர், எங்களை எப்படியாவது வந்து நீங்கள் வேனோட காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்க பாஸ்டர். அங்கேயே கடை வை அப்படின்ட்டு ஒரே வார்த்தை. அது ஒளிஞ்சதுக்காக அதுக்கு அந்த தண்டனை. இது எந்திரிச்சு போய் ஸ்டேஷன் போயிருந்தா கூட யோசிச்சுக்கலாம். அப்புறம் எங்கள் ஐஜிஐட்ட பேசி அவர் ஃபோன் பண்ணி சொல்லி எழுதி வாங்கிட்டு அனுப்புனாங்க. தப்பு செஞ்சது இவங்க, புரியுங்களா? அவனே கரண்ட்டு கொடுத்து, அவனே ஸ்டூல் கொடுத்து, அந்த மேலே டேபிளுக்கு கிளாத்து கொடுத்து, புரியுங்களா, பாட்டு பாட வச்சு, இவங்களும் ஏசு கூட வருவான்னு பாட்டு பாடிட்டு இருந்து, புரியல, எல்லாம் டீ போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாம் கொடுத்தவனை திரும்பி பார்த்து சொன்ன, இதெல்லாம் உனக்கு என்ன? அது நம்ம சபையில் இருந்தால் போகணும். அது எனக்கு ரொம்ப வருத்தம். நான் இப்படிலாம் சொல்லி கொடுத்ததே கிடையாது. இதுகளெல்லாம் என்ன பண்ணுறது? யோசிச்சு பாரு. பார்க்குறதெல்லாம் பேய் பிசாசுன்னா நீ தான் பிசாசு, பிசாசு. புரியல? பவுல் எங்கேயாவது போய் அதை பார்த்து பிசாசுன்னா சொன்னார்? சொல்லு. மார்க்ஸ் மேடையில் இன்னும் பிரசங்கம் பண்ணியிருக்காருங்க. சொல்கிறேன், ஆண்டோடைய நாமத்துக்காக இளங்க, கொடுங்க, அவமானப்படுங்க. நீங்கள் இதெல்லாம் படுறப்பெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், பரலோகத்தை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் மகிமைப்படுறதுக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. ரெடியாக இருங்க. இந்த மெச்சூரிட்டிக்கு வாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த முதிர்ச்சிக்கு நீங்கள் வந்தால்தான் நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற, அந்த நாமத்தை அறிகிற அறிவினுடைய அந்த பூரண புருஷ லட்சணத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, புருஷ லட்சணம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆணை பார்த்தா இந்த ஐதீகத்தில் அழகாக பெண்கள் சொல்லுவாங்க, இந்த அந்த ஆற்றுல இருப்பாள்ல, ஆற்றுல இருப்பாள்லாம் சொல்லுவா, முதல்ல கூட அவ சொல்லுவா, உங்கள் ஆற்றுக்காருக்கு புருஷ லட்சணம் இருக்குடி அப்படி 4 சொலுக்கு போடுவாள். புரியுங்களா? பரலோகம் நம்மளை பார்த்து சொல்லணும், இவர்களுக்கெல்லாம் என்ன லட்சணம் இருக்குது, சத்தனமாக சொல்லுங்க. இறங்கும் போது எப்படி பிடிச்சிட்டு பாரு. இது பேர் புருஷ லட்சணம் இல்லை, இது வேற. ஹல்லேலூயா.
ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எழுந்திருப்போம். கிறிஸ்துவுக்குள்ளே இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் மீட்படைந்தே. கிறிஸ்துவுக்குள்ளே இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் மீட்படைந்தேன். அவரை அறியும் அறிவிலே வளர்வேன். அவரை அறியும் அறிவிலே வளர்வேன். அவரின் விருப்பம் செய்தே மகிழ்வேன். அவரின் விருப்பம் செய்தே மகிழ்வேன். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே, வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். அவருக்குள் நான் வேர் கொண்டேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். அவருக்குள் நான் வேர் கொண்டேன். அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான். அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான். அசைவதில்லை, தளர்வதும் இல்லை. அசைவதில்லை, தளர்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க நாமத்தினால நான் பெற்ற ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா, அளவில்லாத ஆசீர்வாதங்கள். நான் வேண்டினப்பையும் கொடுத்தீங்க, வேண்டாதப்பையும் கொடுத்தீங்க, நான் நினைச்சதை கொடுத்தீங்க. நான் ஐயோ இது கிடைக்குமா, எனக்கு சித்திக்குமா நினைச்சப்பெல்லாம் கொடுத்தீங்க. இதுவரைக்கும் உங்க நாமத்தினால நான் பெற்ற நன்மைகள் ஏராளம், ஏராளம், ஏராளம். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இன்னை வரைக்கும் நன்மைகள் குறையல, இன்னை வரைக்கும் குறையல. இன்னை வரைக்கும் நீங்க எங்க படிய அளந்து கொடுக்கல, அளக்காம கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். உங்க நாமத்திற்காக, உங்க நாமத்தின் மித்தம் நாங்க எதை இழந்தோம்ப்பா? இழந்திருந்தா ஸ்தோத்திரம். எதை சுமந்தோம்? நிந்தை அவமானத்தை சுமந்தோமா? அதற்காக ஸ்தோத்திரம். பாடுகளை ஏற்றுக்கொண்டோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எதை கொடுத்தோம்? எங்க வீட்டில் இருக்க ஒன்றை கொடுத்தோமா? எங்க வீட்டில் இருக்க ஒரு பிள்ளைய இயேசுக்குன்னு கொடுத்தோமா? எங்களுக்கு இல்லைப்பா வளர்த்தோம், எங்களுக்காக தானே வளர்த்தோம். எங்க பிள்ளைகள் எங்களுக்காக வளரணும்னு நினைச்சு தானே வளர்த்தோம். இனி அந்த எண்ணம் வேணாம்ப்பா. இன்னைக்கு என் புள்ள மேல கையை வச்சு சொல்றேன், அவ உங்களுக்கு தான்,
அவன் உங்கள் ராஜ்யத்துக்கு தான், உங்கள் நாமத்துக்கு தான். அப்படி பெற்றோர் அறிக்கை செய்யுங்க, பெற்ற அறிக்கை செய்ய. நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே உங்கள் நாமத்திற்காக, உங்கள் நாமத்துக்குன்னு கொடுக்குறோம், உங்கள் ராஜ்யத்துக்கு கொடுக்குறோம். அவன் சின்ன வேலையை செய்யட்டும், பெரிய வேலையை செய்யட்டும், அவன் சின்ன வேலையை செய்யட்டும், பெரிய வேலையை செய்யட்டும், ஆனால் உங்களுக்காக, உங்களுக்காக கொடுத்தவருடைய கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும். கிருபையில தகப்பனே, இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உமக்கு தந்தருளுவார் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். உங்கள் நாமத்தை பற்ற விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு விடுதலையும் சுகத்தையும் ரட்சிப்பையும் ஆண்டவரே மன நிம்மதியும் அருளுன்னா, உங்கள் நாமத்தின் நிமித்தம் நாங்கள் இழக்கிற ஒவ்வொரு இழப்பும் நூறத்தனையா எங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவரே, நூறத்தனையா. அதற்கு எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தும், அந்த முதிர்ச்சிக்குள்ள எங்களை நடத்தும். நாங்கள் முதிர்ச்சி அடையணும், பூரண புருஷனா மாறணும். தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. அந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இந்த 3 மாதங்கள் அற்புதமாய் நடத்தினீர், ஆச்சரியமாய் நடத்தினீர். இருளை கடந்தோம், ஆனால் வெளிச்சமா மாத்தினீங்க. தீய கடந்தோம், வேகாம காத்தீங்க. தண்ணீரை கடந்தோம், முழுகாம காத்தீங்க. படுக்கையை மாற்றி போட்டீங்க, அற்புத செயல்களை காண வச்சீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம், அந்த நாமத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற மாதங்களிலும் நீர் மகிமை அடைவீராக. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you, God bless you, God bless you.